ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வியட்நாமில் ரெகுலராக போகக்கூடிய முடிவெட்ட கடையை மாற்றி இன்னைக்கு புதுசாக ஒரு கடைக்கு போயிருக்கோம். இந்த கடை வந்து நான் இருக்க ஏரியாவில் கிட்டே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து நான் இருக்க ஏரியா வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியானால 8:30 to 9 வந்து எல்லா கடையும் மூடிடுவாங்க. ஆனால் நமக்கு ஒர்க் முடியாதே 9:30 தான். ஸோ ஒரு நாள் மட்டும் பெர்மிஷன் போட்டு சீக்கிரம் வந்து முடிய விட்டதுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த கடையில் வந்து எதர்ச்சியாக நான் பார்த்த கடை இது. ரெகுலராக போகக்கூடிய கடையை வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு கடையை மாற்றி இன்றைக்கி முடிவெட்ட வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து முடிவெட்ட ஸ்டைல்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊர்லேயும் இப்போ இப்படி வெட்டுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் வியட்நாமில் லாங் இயர்ஸாக இருக்க நேரம் எனக்கு நான் பார்த்தது வந்து நம்ம ட்ரிம்மர்லாம் கையில் எடுத்தால் சர்ரு புருன்னு அங்கே இங்கேயும் வெட்டி தள்ளிடுவாங்க. இப்போ கூட பாருங்கள், தலை முடி அவ்வளோ இருக்குது. ஆனால் அவங்க வந்து சென்டர் முடி எடுக்க மாட்டாங்க, சைடு மட்டும்தான் ஃபுல்லாக முடி எடுத்து அப்படி ஒரு மாதிரி மிலிட்ரி கட் மாதிரி கட் பண்ணுவாங்க. ஸோ இது இங்கே வந்து காமனாக பண்ணக்கூடியது. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க, ஹீட் ஏரியாவில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து மிலிட்ரி கட்டிங் மாதிரி வெட்டுவாங்க. இல்லை நம்ம ஏதாவது ஸ்டைல் வேணும், இல்லை எப்படி வெட்டுறோன்னு சொன்னால் அதை மாதிரி வெட்டி விடுவாங்க. வியட்நாமில் முடி வெட்டுற நேரம் நீங்கள் எந்த ஸ்டைலில் வெட்டணுமோ அந்த ஸ்டைலை தெளிவாக சொல்லணும். நீங்கள் தெளிவாக சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். நீங்கள் இப்போ கூட பாருங்கள், நான் ட்ரிம் பண்ண நேரம் வந்து அவங்ககிட்ட ஒரு ஸ்டைல் சொன்னேன். ஆனால் அவங்க வந்து இன்னொரு மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்து சில டைமில் நல்லா இருக்கும். நல்லா இருந்தால் ஒரு பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா வந்து ரொம்ப பிரச்சனை தான். வியட்நாமுக்கு வரவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஈவினிங்கை வந்து ஒரு முடிவெட்ட கடையோ ஸ்பாக்கோ போய் அங்கே உள்ள இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வியட்நாமில் வந்து நிறைய ஸ்பாஸ்லாம் வந்து சூப்பராக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நான் ஃபேமிலியாக வியட்நாம் வந்த டைமும் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அவங்க வந்து ஹேர் கலர் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊரில் பண்ணுறாங்க, ஆனால் வியட்நாம் வந்து இது எக்ஸ்பர்ட். வியட்நாமை ஏன் இவ்வளோ எக்ஸ்பர்ட்னு சொல்லக்கூடிய ரீசன் என்ன வந்து, நீங்கள் ஒரு நார்மல் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 2 முடிவெட்ட கடை கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் முடிவெட்ட கடையில் வந்து உங்களுக்கு வந்து ஹெட் வாஷ், ஃபேஸ் மசாஜ், பாடி மசாஜ், பிறகு வந்து உங்களுக்கு நகத்தில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் எடுத்து அதை நகத்தை அழகுபடுத்துறது, காதில் இருக்க அழுக்கு எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த கடையில் வந்து முடி வெட்டுவாங்க, பிறகு வந்து ஹெட் மசாஜ் பண்ணுவாங்க, அந்த ஹேரை கிளியர் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இதில் இன்னும் நீங்கள் நிறைய கடைக்கு போனீங்கன்னா அவங்க வந்து காதில் இருக்க அந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு, பிறகு வந்து நெயிலில் இருக்க அழுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக வந்து கிளாஸ் போய் நிறைய பண்ணுறாங்க. ஈவன் இப்போ எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் கூட அவங்க வந்து சர்டன் டைம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஈவினிங் இதோட கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்க. அந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு சொந்தமாக கடை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து இங்கே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, என்னோடய ஸ்டாஃப் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ என்னென்னு எதுக்கு ரிசைன் பண்ண போகிறேன்னு கேட்டால், இல்லை நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா. ஆனாலும் சரி, பெருசாக இதெல்லாம் கண்டுக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு டிக்டாக்ல பார்க்க நேரம் வந்து பெரிய கடையெல்லாம் போட்டு செம்ம பிஸ்னஸ்ஸு. ஒரு ஷார்ட் டைம் 3 to 4 மந்த்ஸ்லேயே வந்து பெரிய கார் வாங்குற அளவுக்கு இது ஒரு பிஸ்னஸ். ஏன்னா வந்து இங்கே வந்து தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் வந்து எல்லாருமே ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப முக்கியத்துவம். ஸோ இந்த பியூட்டி பார்லர், ஸ்பா, மசாஜ் போன்ற வகையெல்லாம் வந்து வியட்நாமில் வந்து நல்ல தரமாக இருக்கும். அதே மாதிரி நல்ல விதமாக பெஸ்ட் குவாலிட்டியில் இப்போ நீங்கள் வந்து ஹொச்சிமின், ஹனாய், சப்பா, பிறகு வந்து இந்த மாதிரி டானங்கிற இடத்துக்கு போகிற நேரம் நீங்கள் கண்டிப்பாக ஒன் டே ஈவினிங் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பாருங்கன்னு நிறைய வீடியோலையும் சொல்கிறேன், நீங்களும் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கே ஒன் ஆஃப் த பெஸ்ட். நீங்கள் வந்து லேடிஸ் வந்து இந்த நகத்தில் வந்து பெரிய நகம், அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி பெரிய நகைலாம் வச்சு இது பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே. அவங்க எந்த நீங்கள் கடைக்கு போனாலும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நீட்டாக வச்சு விட்ருவாங்க. அதுக்கேற்ற ப்ரைஸும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உண்மையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நான் இந்த கடையில் வந்துன்னா முடி வெட்டது எனக்கு 50 VND ஆச்சு. ஸோ நிறைய கடையில் வந்து 50 VNDயோட கூடயும் இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் விலையை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபாரினர்ஸ் ஒன்று எல்லா இடத்துலையும் ஸ்கேம் பண்ணுவாங்க. நம்ம ஊருக்கும் ஃபாரினர்ஸ் வந்தால் கண்டிப்பாக ஸ்கேம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எல்லா இடமும் நம்ம எப்படி பேசுகிறோமோ, என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோமோ, எவ்வளோ ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே எல்லா கடையிலையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எந்த இஷ்யூஸும் இருக்காது. நீங்கள் எது கேட்குறீங்களோ அதை பொறுமையாக நிதானமாக எல்லாம் பண்ணி தருவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் செக் பண்ணணும், எந்த டைம் ஓப்பன், எந்த டைம் க்ளோஸ். அது மட்டும்
க்ளோசிங் டைம் ஆக ஆக நம்ம எல்லாருக்கும் இருக்க மாரி தான் அவங்க வீட்டுக்கு போனவங்களெல்லாம் இருப்பாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிடுங்க. நான் கூட இந்த கடைக்கு வந்து ரொம்ப லேட்டா தான் வந்தேன். 8:30 பரம் தான் வந்தேன். எனக்கு வேண்டி கடைசி கஸ்டமர் எனக்கு வேண்டி இருந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. நீட்டா முடியும் வெட்டி விட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றிகள்.